வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான ஆய்வறிக்கை 2021 ஆகஸ்ட் 11. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்று ஆகஸ்ட் 11, ஆகஸ்ட் 12 நாளை மறுதினம் ஆகஸ்ட் 13, 3 நாட்களும் தெற்கு வங்கக்கடல் பகுதி, அதாவது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் தெற்கு அந்தமான் கடலோர பகுதி, அந்தமானோட கடலோர பகுதியும் சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். காரணம், காற்று சுழற்சி உருவாக சாதக சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்தமான் கடற்பகுதியிலையும் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியிலையும், அதாவது இலங்கைக்கு கிழக்கே தொடங்கி அந்தமான் வரைக்கும் 60 கிலோமீட்டர் வேக காற்று வீசக்கூடும். அப்பப்போ கண்டினியூவாக விட்டு 40லேருந்து 50 கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும். இது தமிழக மீனவர்கள் அந்த பகுதிக்கு போகிறன்னா கூட, ஒருவேளை பெரிய படகு அந்த பக்கம் போயிருந்தா, போக ஏதேனும் ட்ராலர் போன்ற பெரிய படகுகள், பெரிய மீன்பிடி படகுகள்லாம் போக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால், சூழல் ஏற்பட்டால், அல்லது தமிழ் மீனவர்கள் அந்தமான் கடற்பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருந்தால், தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு எச்சரிக்கை தேவை. எச்சரிக்கை தான். ஆனால் அரசாங்கம் இப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. செல்ல வேண்டாம் என்றே அரசு சொல்லியிருக்கிறது. அந்தமானோட கடற்பகுதிக்கும் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதிக்கும் செல்ல வேண்டாம். அடுத்தது 14ஆம் தேதி, நாளைக்கு இன்றிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடையில். அடுத்து 14 மற்றும் 15ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல், தெற்கு அந்தமான் கடலோர பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதி. மத்திய வங்கக்கடல் பகுதினா வட தமிழக கடல் பகுதி, வட தமிழக கடல் பகுதி, ஆந்திரா ஒட்டிய வட தமிழக கடலோர பகுதி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதி. அதாவது என்ன சொல்லப்போனால், கடலூரிலிருந்து, கடலூர்ன்று ஊரை சொல்ல முடியாது, சொன்னால் அச்சப்படுவீங்க. வட தமிழக கடலோர பகுதி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதி, தெற்கு வங்கக்கடல் பகுதி, அதாவது இலங்கைக்கு அந்தமான் இடைப்பட்ட கடல் பகுதி மற்றும் அந்தமான் கடல் பகுதி, இங்கெல்லாம் சூறைக்காற்று 40லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் 15, 16ஆம் தேதி, 14, 15, 16 எல்லாமே 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அது அவ்வப்பொழுது 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இது காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாம் ஏற்கனவே அறிவித்தோம் அல்லவா, ஆந்திர கரையோரம் 16ஆம் தேதி உருவாகும்னு. அதோட முன்னேற்பாடு காற்று சுழற்சி தீவிரமடைதல். ஆக இன்றிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வங்கக்கடலோட தெற்கு அந்தமான் கடற்பகுதியிலிருந்து இலங்கை வரைக்கும் உள்ள கடற்பகுதியில் எச்சரிக்கை. கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். அந்த பகுதி மட்டும் இலங்கையிலிருந்து அந்தமான் வரைக்கும், அப்புறம் அந்தமான் கடற்பகுதி. அப்புறம் 14, 15, 16ஆம் தேதி வட தமிழக கடலோர பகுதி மற்றும் ஆந்திர கடலோர பகுதி. ஆக இந்த பகுதிக்கும் 15, 16, 14, 15, 16 தேதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருக்கு. 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதியில் கடலில் தங்கி பணி செய்ய வேண்டும் என்று யோசனை கொண்டவர்கள் கைவிட வேண்டும். தடை விதிக்கப்பட்டிருக்கும் ஆந்திர கடலோரமும் வட தமிழக கடலோரமும். அடுத்தபடியாக இன்னும் மன்னார் வளைகுடா பகுதிகளில், காற்று பகுதியாகிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேக காற்று. அதே போல் இலங்கைக்கும் குமரி முனைக்கும் இடைப்பட்ட அந்தமான் கடற்பகுதியில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேக காற்று அவ்வப்பொழுது விட்டு. அதே போல் கேரள கடலோரம் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேக காற்று மேற்கிலிருந்து விட்டு. சற்று சவாலான காற்று தான் இது. தடை விதிக்கல. அங்கே இன்றிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தடை ஏதும் இல்லை அந்த இடத்துல. ஆனால் வலுவான காற்று மன்னார் வளைகுடா, பாக்ஜல சிந்தி இலங்கையை ஒட்டிய பகுதிக்கு மற்றும் குமரிக்கடல் பகுதி மற்றும் கேரள கடலோர பகுதி, இந்த பகுதியில் 45 கிலோமீட்டர் வேக காற்று மேற்கிலிருந்து கன்னியாகுமரி கடல் பகுதியை நோக்கி வீசும். அந்த காற்று மன்னார் வளைகுடா வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால் இன்றிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும்
எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 15, 16 தேதிகளில் சற்று வலுவான காற்று, கூடுதலான காற்று இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்பொழுதைக்கு அந்த இடத்துல இருக்குமா அல்லது இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் இருக்குமாங்கிறத அந்த நேரத்தில் தான் முடிவு பண்ணலாம். ஆனால் அதாவது தென் தமிழக கடலோரத்திற்கு எச்சரிக்கை இல்லை, அதாவது தடை இல்லை, எச்சரிக்கை இருக்கிறது. கன்னியாகுமரி கடலுக்கு தடை இல்லை, எச்சரிக்கை இருக்கிறது. அதே போல் வங்கக்கடலுக்கு வட தமிழகம் ஆந்திர பகுதிக்கு தொடர்ந்து 14 எச்சரிக்கை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அந்தமானுக்கும் இலங்கைக்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் கேரளா கடலோரம், லட்சத்தீவு பகுதி, இந்த பகுதியில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேக காற்று இருக்கும்னா அங்கே தடை விதிச்சிருக்காங்க, செல்ல வேண்டான்னே சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி கடல் பகுதிக்கும் மன்னார்வளைகுடா பகுதிக்கும் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான். பொதுவாக இந்த பகுதி எல்லாமே கொஞ்சம் காற்று இருக்கும், ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.